ஹாய் செல்லக்குட்டீஸ், நான் வந்துட்டேன். மணி 3 ஆயிட்டு. டன்டடக்கா ரொம்ப நாள் ஆகுதுல்ல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேத்து என்னால வீடியோ போட முடியல. கொஞ்சம் வந்து ஃபேமிலி இஷ்யூ. ஸோ, அதனால போட முடியாம போயிடுச்சு. ஸோ, இன்னைக்கு நான் எப்பவும் போல 3 மணிக்கு வந்துட்டேன். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க எப்பவும் போல என்ன பண்ணணும்? லைக்கு, சப்ஸ்கிரைபு, ஹைப்புன்னு ஒண்ணு இருக்குப்பா. அத கொஞ்சம் அமுக்கி விடுங்கப்பா. ஹைப்பு நானு ஹைப்போட கத்திக்கிட்டு இருக்கேன். ஒருத்தருமே அமுக்குற மாரி தெரியல. தயவு செஞ்சு கொஞ்சம் அமுக்கி விடுங்க. சரிங்களா? இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். மௌனம். இன்னையோட தலைப்பு என்னன்னு சொன்னீங்கன்னா, மௌனம். எதுலலாம் மௌனமா இருக்கணும்? எப்பவுமே எப்படி மௌனமா இருக்கணும்? அப்படிங்கிறத இது எதனால இந்த டாபிக் எடுத்தேங்கிறதுக்கு ஒரு பெரிய ரீசனே இருக்கு. முந்தா நாள் போட்ட வீடியோல ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த சிஸ்டர் வந்து அவ்ளோ லென்த்தா எழுதியிருக்காங்கன்னா, அப்போ அவங்களோட மனசுல வந்து எந்த அளவுக்கு கவலை இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால கணிக்கவே முடியலங்க. ரொம்ப ஹர்ட் ஆச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவ்ளோ கஷ்டத்த வந்து அந்த சிஸ்டர் வந்து அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அவங்க ஃபேமிலியால. அவங்க ஹஸ்பண்டும் அவங்கள வந்து அதாவது பார்த்துக்கிறது இல்ல. அவங்களோட ஃபேமிலிஸும் அப்படிதான் இருக்கிறாங்க. நான் என்ன பண்ணேன்னே எனக்கு தெரியல சிஸ்டர். ஏதாவது எனக்கு ஒரு உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏதாவது என்னங்க ஏதாவது நான் சொல்லி தரேங்க ஒரு 10 விஷயம். இந்த 10 விஷயத்துல நீங்க அமைதியா இருந்து பாருங்க. உங்களோட லைஃப் டோட்டலா சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ, நீங்க எத நெனச்சுமே கவலைப்படாதீங்க. லேடீஸ்னா என்ன எல்லாத்தையுமே பொறுத்து போகணுங்கிற அவசியமும் இல்ல. எதுல பொறுத்து போனா நம்ம வந்து நல்லா இருப்போங்கிறது மட்டும் இருந்தா போதும். அதுக்காக நீங்க எல்லா இடத்துலயும் நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா, மண்டையில மொளகா தேய்ச்சுட்டு அவன் பாட்டுக்கு போய்க்கிட்டே இருப்பான். ஸோ எல்லாத்துலயும் நம்ம வந்து அமைதியா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. அதாவது எப்படி நம்ம அவசியமானதுக்கு மட்டும் அமைதியா இருந்தா போதும். மிச்சத்துலலாம் சும்மா துள்ளி குதிச்சிடலாம். ஓகேவா? இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். அனைவரையும் திருப்திப்படுத்த நெனச்சு உங்க நேரத்தையும், சக்தியையும் வீணாக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கையை உங்கள் விருப்பப்படி சந்தோஷமா வாழுங்கள். இது என்ன காரணம்னு தெரியுமா? எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு நீங்க உங்கள நீங்களே கஷ்டப்படுத்தாதீங்க. நீங்க சந்தோஷமா இருந்தா உங்கள சுத்தி இருக்கவங்க கண்டிப்பா சந்தோஷமா இருப்பாங்க. ஓகேவா? உன் தகுதி உயரணும்னா இந்த 10 இடங்கள்ல வாய தொறக்காதீங்க. உண்ம அதுதாங்க. நம்மளோட தகுதி வந்து சில பேர்லாம் பார்த்துருப்பீங்க. ரொம்ப அமைதியா இருப்பாங்க. ஆனா அவங்களோட வேல்யூ பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நான் காட்டியிருக்கேன். இதுல 7த், 8த், 9த்த விட 10த் பாயிண்ட். இந்த 3 பாயிண்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிஸ்டர் உங்களுக்கு. கண்டிப்பா நீங்க அத வந்து பார்க்கணும். ஓகேவா? 7த், 8த் ஓகேவா? இந்த 2யும் நீங்க வந்து மனசுல ஏத்திக்கிட்டாலே போதும். நீங்க இந்த ப்ராப்ளம்லருந்து ஈஸியா நீங்க வந்து வெளில வந்துரலாம். ஓகேவா? ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா? ஆத்திரம், கோவம், எரிச்சல், சோம்பேறித்தனம் எல்லாமே வரும். பொத்துக்கிட்டு வரும் அப்படியே. எல்லாத்தையுமே வடிவேலு சொன்ன மாரி உள்ள அடக்கி ஆண்டுறணும். வேற வழியே இல்ல. எல்லாத்தையும் கண்ட்ரோலா வச்சுக்கங்க. ஆனா மௌனமா இருந்து பாருங்க. அத விட சிறந்த ஆயுதம் வேற எதுவுமே கிடையாது. சில சமயம் அது வந்து தப்பா முடிஞ்சிரும். ஸோ அதனால எது எதுல இருக்கணுமோ அது அதுல தான் இருக்கணும். எது எதுல இருக்கக்கூடாதோ அது அதுல இருக்கக்கூடாது. இந்த மௌனமா இருக்கிறனால என்னலாம் நடக்கும்னு பார்த்துக்கங்க. நீங்க யாருன்னு இந்த உலகத்துக்கே தெரியும். உறவுகள மேன்மைப்படுத்தும். மன அமைதிய அதிகரிக்கும். நம்மளும் புத்திசாலியா மாறிறலாம். வலிமையான ஆயுதம் எது? மௌனம் மட்டுமே. இப்போ வீடியோக்குள்ள வந்துட்டோம். ஓகேவா? மௌனம் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். மௌனம் வந்து உங்கள மற்றவர் மீது வச்சிருக்க நம்பிக்கைக்கு நீங்கள் அளிக்கும் மரியாதை. அதாவது இப்போ உங்கட்ட வந்து ஒரு விஷயம் சொல்றாங்கன்னு வைங்களேன், நீங்க உடனே போய் அடுத்தவங்க காதுல போய் ஊதிறக்கூடாது. நம்ம மனசுல வச்சுக்கணும். நம்ம இந்த மாரி ரகசியத்த வந்து அதாவது காத்து வச்சுக்கிட்டாலே போதும். நம்மள வந்து எவ்ளோ பெரிய ஆளா அவங்க யோசிப்பாங்கன்னு சொல்லிட்டு அத வந்து கணக்கே இட முடியாது. ஓகேவா? மற்றவரோட நம்பிக்கை வந்து கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். இவட்ட சொன்னா இவ வந்து யார்ட்டயுமே சொல்ல மாட்டாப்பா. இவள நம்பி நம்ம வந்து எதுனாலும் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து நம்ம மேல வந்துரும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட்டு வாய கட்டணும். நம்மட்ட எந்த விஷயம் சொன்னாலும் நம்ம அத வந்து வெளில போய் சொல்லணும். உங்க மாமியார் ஒரு விஷயம் உங்கட்ட சொல்றாங்களா, அத வந்து உங்க நாத்தனார்ட்ட போய் சொல்லாதீங்க. உங்க நாத்தனார் ஒரு விஷயம் சொன்னாங்களா, உங்க மாமியார்ட்ட போய் சொல்லாதீங்க. நீங்க மாமியார்ட்டயும் சொல்லி, நாத்தனார்ட்டயும் சொன்னீங்கன்னா, அப்ப அவங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து உங்கள வந்து கும்மி அடிச்சுருவாங்க. ஸோ, அதனால நீங்க என்ன பண்ணணும்? மாமியார் சொன்னத நாத்தனார்ட்ட சொல்லாதீங்க. நாத்தனார் சொன்னத மாமியார்ட்ட சொல்லாதீங்க. 2 பேரும் சொல்றத ஹஸ்பண்ட்ட சொல்லாதீங்க. இதுதான் மெயின் கான்செப்ட். மாமியாரு, நாத்தனாரு, ஹஸ்பண்ட் இந்த 3 பேர்லயுமே யார்ட்டயுமே எதையுமே சொல்லாதீங்க. அவங்கவங்க விஷயத்த அவங்கவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இருங்க. ஓகேவா? கோவம் நம்ம நாசமா போறதுக்கு மெயின் காரணம் என்னது? இந்த கோவம் தான். நமக்கு எய்த்தாக்ல இருக்கிறவங்க ஓவரா கோவப்பட்டு கத்தி கத்தி பேசும்போது, நீங்க சாஃப்ட்டா அமைதியா, அப்படியான்னு கேட்டு பாருங்களேன். அவங்களுக்கு சும்மா மனசு மண்டையில ஏறும். அதாவது மண்டை கிறுக்கு பிடிக்கிற அளவுக்கு கோவம் வரும். ஏன்னா, எதிராளி வந்து கத்திக்கிட்டே இருக்கும்போது நம்மளும் சேர்ந்து கத்தணும்னு சொல்லிட்டு தான் அவங்களோட மனசு இருக்கும். அந்த நேரத்தில நீங்க சாஃப்ட்டா, அப்படியா? சரி, சரி நான் பார்த்துக்கிறேன். அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்களேன். உங்களுடைய இது வேல்யூ வந்து வேற லெவல்ல வரும். எல்லாரும் கோவப்படுறாங்க அப்படிங்கும்போது, நீங்க மௌனமா அந்த இடத்த விட்டு நவுண்டு வந்துருங்க. அதுவே ஒரு பெரிய விஷயம். ஓகேவா? 3வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் எல்லார்ட்டயும் பேசணுங்கிற அவசியம் இல்லை. "என்னம்மா சொல்ற?" அப்படின்ட்டு நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆமாங்க. எல்லாத்தையுமே எல்லார்ட்டயும் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. எத எத யார் யார்ட்ட சொல்லணுமோ அவன்ட்ட மட்டும் சொன்னா போதும். எல்லாத்தையும் சொல்லி நம்ம கெட்ட பேர் வாங்குறதுக்கு எதையுமே சொல்லாம அமைதியா இருந்து திமிர் பிடிச்சவன்னு பேர வாங்கிட்டு போயிரலாமே. யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். அது மட்டும் இல்லாம, உனக்கு தெரியுமான்னு கேட்டா, எல்லா விஷயத்துக்கும் மண்டைய நீங்க ஃபர்ஸ்ட்டு உருட்டுறத நிப்பாட்டுங்க. எனக்கு தெரியுங்கிற விஷயத்துக்கு ஆமா, அப்படியே உருட்டுங்க. தெரியாத விஷயம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உருட்டுங்க. அத விட்டுட்டு எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்க தலையில மொளகா அரைக்கிறத வேற எந்த கொம்பனாலயும் கூட தடுக்கவே முடியாதுங்க. உண்ம அதாங்க. ஸோ, எனக்கு தெரியாதுங்கிற வார்த்தைய நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். வேற வழியே கிடையாது. இப்போ உள்ள காலகட்டத்தில
தெரியுங்கிற விஷயத்துக்கு மட்டும் தான் மண்டையாட்டணுமே தவிர, தெரியாதுங்கிற விஷயத்துக்கு தெரியாதுன்னு தான் நீங்க மண்டையாட்டணும். என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதுக்கும் சரி மண்டைய உருட்டுனீங்கன்னா, அப்புறம் கஷ்டப்பட போறது யாரு? நீங்க தான். 4வது கோவங்கிறது மற்றவர வந்து தண்டிக்க நினைச்சு நம்ம நாமே தண்டிக்கிற ஒரு நஞ்சு. உண்ம அதுதான். நம்ம கோவப்பட்டு கத்தி கூப்பாடு போட்டோம்னா, பிரஷர், சுகர் வர்றது யாருக்கு? சுகர கூட விட்டு தள்ளுங்கப்பா. பிரஷர் வர்றது யாருக்கு? நமக்கு தான். டென்ஷன் வர்றது யாரு? நமக்கு தான். இந்த கோவம் வர்றதுனால இருக்கிற முடி நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கேன். நம்மளோட 4 முடியும் பிச்சுக்கிட்டு போயிரும். இந்த மாரி பிச்சுக்கிட்டு போனா அசிங்கமாகுறது யாரு? அதுவும் நம்ம தான். ஸோ, நோ கோவம். நெக்ஸ்ட்டு கோவம் மனசுல இருக்க நிம்மதி, அறிவு, அழகு எல்லாத்தையும் கெடுத்துட்டு போயிருங்க. ஆனா மௌனமா இருந்து பாருங்களேன், உங்க மண்டையிலயும் சரி, உங்க ஃபேஸ்லயும் சரி, ஒரு ஒளி வட்டமே வரும்னா பார்த்துக்கங்களேன். ஒரு நிமிஷம் நீங்க வந்து கோவப்படுற இடத்துல அமைதியா சாஃப்ட்டா சிரிச்சு பாருங்க. அந்த கோவம் எங்க போகுதுன்னே தெரியாது. இன்னொரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? கோவப்படுற ஆள கூட இத வந்து மாத்திரலாம். உங்க ஹஸ்பண்ட் உங்கட்ட கத்தி கத்தி எரிஞ்சு எரிஞ்சு விழுதாரா? இல்ல உங்க ஒய்ஃப் கத்தி கத்தி விடுறாங்களா? நீங்க வந்து கொஞ்சம் சாஃப்ட்டா, "ஏம்மா இத இப்படி பண்ணலாமே, அப்படி பண்ணலாமே" நீங்க கொஞ்சம் லைட்டா புரிய வச்சு பாருங்க. அவங்களே தன்னால சாஃப்ட் ஆயிருவாங்க. ஸோ எந்த இடத்துல நீங்க சாஃப்ட் ஆகணுமோ, அந்த இடத்துல சாஃப்ட் ஆகுனா போதும். மனசுல அமைதி இருந்தா வாழ்க்கையில அமைதியா மாறும். அதுக்கு என்ன செய்யணும்? மௌனமா இருக்கணும், கோவப்படாம இருக்கணும். நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ அமைதியா இருக்கீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ உங்க மனசும் அமைதியா இருக்கும், உங்க வாழ்க்கையும் அமைதியா இருக்கும். நீங்களும் கோவப்பட்டு, உங்க ஹஸ்பண்டும் கோவப்பட்டு, உங்க பிள்ளைங்களும் கோவப்படுறதுக்கு பதிலா நீங்க சாஃப்ட் ஆயி போயிருங்களேன், அவ்வளோதானே வேலை முடிஞ்சுச்சே. ஆனா இத வந்து சொல்றது ஈஸி, செய்றது கஷ்டங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். காரணம் என்னன்னா, நானும் பட்டுருக்கேன். நான் மட்டும் என்ன வானத்துலருந்து பொத்தக்கடியா கீழ விழுந்தே இல்லையே! நானும் இதெல்லாம் பட்டு, திருந்தி, எந்திரிச்சு இப்போ உட்காந்துருக்கேன் அப்டின்னே சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனசு வந்து ஒரு இடத்துல கண்ட்ரோலா அமைதியா இல்லாம இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நேரத்துல நீங்க வந்து சாஃப்ட் ஆகுங்க. ஏதோ உங்களுக்கு புடிச்ச பாட்ட பாருங்க, இல்ல என்னத்தையோ ஒண்ண வச்சு கேளுங்க. அப்படி ஒண்ணுமே இல்லையா, வாங்க நம்ம வீடியோ பாருங்க. நம்ம வீடியோ பார்த்துட்டு அவங்களோட கோவம் சாஃப்ட் ஆயிரும். அப்புறம் நீங்க வந்து சாந்தமான ஆளா ஆயிருவீங்க. இப்பந்தான் மெயின் பாயிண்ட்டுக்குள்ள உள்ள வரோம். நம்மள ஒதுக்குற இடத்துல, வெறுக்கிற இடத்துல, நம்ம வார்த்தைக்கு மதிப்பில்லாத இடத்துல, நம்ம சொல்றது எல்லாமே போலி, பொய்ன்னு சொல்ற இடத்துல இருந்து, நம்ம யாரும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் சத்தியமா கிடையாதுங்க. உண்ம அதுதான். சிஸ்டர் இது உங்களுக்காக தான் 7வது பாயிண்ட்ல நீங்க பாருங்கன்னு சொன்னேன் இல்லையா? இப்ப கவனிங்க. நம்மள ஒதுக்குற இடத்துலயோ, இல்ல வெறுக்கிற இடத்துலயோ, நம்ம வார்த்தைக்கு மதிப்பில்லாத இடத்துலயோ, இல்ல நம்ம செய்றது அவங்களுக்கு யாருக்குமே புடிக்கல. நீங்க சொன்னீங்க தெரியுமா? என் மாமியார் வந்து பேசுறது வந்து நான் ஒத்துக்கிறாங்க. நாத்தனார் வந்து சொல்றாங்க அப்டின்ட்டு. என் ஹஸ்பண்டும் அதே தான் நம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கல்ல. ஸோ நம்மள வந்து போலியா இருக்கிறோம், பொய்யா இருக்கிறோம்னு சொன்னாங்கன்னா, நீங்க அங்க வந்து நிரூபிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. இல்ல நான் அப்படி சொல்லல, நான் அப்படி பண்ணல நீங்க நிரூபிச்சாலும், நீங்க கெட்டவங்க கெட்டவங்க தாங்க. அவ்வளோதான். என்னையெல்லாம் எங்க வீட்ல அப்படிதாங்க சொல்லுவாங்க. அதாவது எங்க மாமியார் வீட்ல என்ன எவ்வளோ தான் நீ நல்லது பண்ணி பாரேன். நீ கெட்டவ தான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ஓகே டேக் இட் ஈஸி அப்படின்னு நினச்சு விட்டுருங்க. ஃபர்ஸ்ட்டு வலிக்கும். அப்புறம் அப்படியே போக போக பழகிரும். வேற வழி இல்லாம. ஸோ அப்படி இருந்துக்கங்க. 8வது பாயிண்ட் அமைதியா கடப்போம், மறப்போம், மன்னிப்போம். நம்ம மனசாட்சிக்கு உண்மையா இருந்தா போதுங்க. ஒவ்வொருத்தரையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் நம்ம இல்லவே இல்ல. ஸோ என்ன பண்ணணும்? மறப்போம், மன்னிச்சுருவோம். அவங்க என்னவும் பண்ணிட்டு போறாங்க. நான் இப்படித்தான்ப்பா. நான் என்னுடைய வேலைய நான் கரெக்ட்டா பார்க்குறேன். நீங்க பாட்டு சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்க அமைதியா இருந்து பாருங்களேன். அவங்க அத பத்தி அப்புறம் கண்டுக்கவே மாட்டாங்க. என்ன இவ எப்போ பார்த்தாலும் நம்ம என்ன சொன்னாலுமே அமைதியா இருந்துக்கிறா. அவளோட வேலைய அவ கரெக்ட்டா பார்க்குறாள. அப்பயே நம்ம அவட்ட எல்லாத்தையும் போய் கரெக்ஷன் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே தூர நவண்டுருவாங்க. ஓகேவா? இல்ல. நான் வந்து இப்படித்தான்க்கா. நான் வந்து என்னைய வந்து நான் நிரூபிக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன்க்கா. நான் அப்படி இல்ல, நான் அப்படி செய்யல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிரூபிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்க லைஃப்ல நிம்மதிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமும் இருக்காது. அந்த நிம்மதிங்கிற வார்த்தையே இல்லாம போயிரும். ஸோ, அதனால நீங்க உங்கள நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்ல. அது யாரா இருந்தாலும் சரி. நீங்க வந்து நிரூபிக்க வந்து போராடாதீங்க தயவு செஞ்சு. அத அப்படியே விட்டுருங்க. காலப்போக்குல அது தன்னால சரியாயிரும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? நீங்களும் சேர்ந்து கத்தக்கூடாது. கொஞ்சம் அமைதியா, சாஃப்ட்டா அமைதியா தூர நவுண்டு போயிருங்க. தன்னால அவங்களே நம்மள தேடி வருவாங்க. அடுத்தவங்களுக்கு தான் நம்ம வாழ வேண்டி இருக்குமே தவிர, நமக்காக வாழ வேண்டியது இருக்கவே இல்லாம போயிரும். ஸோ, நீங்க அமைதியா இருந்தா மட்டும் தான் உங்களோட லைஃப்ப வந்து நீங்க பார்த்துக்க முடியும். ஸோ, அமைதியா இருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வேலைய நம்ம பார்த்து போய்க்கிட்டே இருக்கணும். இதத்தான் நான் சொல்றேன். உலகம் 1000 இல்லங்க. அதுக்கு மேல கூட சொல்லும். கண்டிப்பா சொல்லும். எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்லும். நீங்க அத அவ்வளத்தையுமே மண்டையில ஏத்தன்னு நெனச்சீங்கன்னா, மண்டையில இருக்க கொண்டைய காணுங்கிற மாரி தான் நீங்க நிம்மதியே இல்லாம அலைய வேண்டியிருக்கும். ஸோ, உலகம் என்ன வேணாலும் சொல்லிட்டு போடா! நீ என்ன வேணாலும் பேசு. நான் இப்படி தான்டா நினைக்கிறேன். நீங்க வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும். விவேக் சார் சொன்ன மாரி சொல்லுவாங்க தெரியுமா? நீ எப்படி இருந்தாலும் உன்ன வந்து திட்டுறது திட்ட தான்டா செய்வாங்க. நீ நல்லா இருந்தன்னு வையேன், இப்போ ஒரு நல்ல சாரி கட்டிட்டு போறேன்னு வையேன், ரோட்ல போறீங்கன்னா, ஒரு பக்கத்து வீட்டு பொம்பள ஃபர்ஸ்ட்டு சொல்ற வார்த்தை, "இங்க பாரு இவகிட்ட இருக்க சேலைய, இவளுக்கு வந்த வாழ்வு தான்" அப்படின்னு சொல்லுவா. இதே நீங்க ஒரு கிழிஞ்ச சேலைய கட்டிட்டு போங்களேன், "அவ புருஷன் என்ன நல்லா தானே வச்சிருக்கான், அதனால உடுத்துட்டு போற சேலை இருக்க லட்சணத்த பாரு" அப்படின்னு சொல்லுவா. சரி சொல்லிட்டு நம்ம நைட்டி போட்டுட்டு போனோம்னு வைங்களேன், சேலையே இல்லாதவ மாரி நைட்டியோட போறா பாரு அப்படிம்பாங்க. சரி இப்படா நம்ம சுடிதார் போட்டு போனா, அவளுக்கு என்ன இந்த வயசுலயும் சுடிதார் போட்டு போறா அப்படிம்பாங்க. ஆக மொத்தத்துல நீ என்னத்த போட்டாலும் உன்னை திட்டும். நீ என்ன பேசினாலும் உன்ன திட்டுவாங்க. நீங்க இவங்களுக்காக நீங்க வந்து நீங்க நிரூபிக்க ஆசைப்பட்டீங்கன்னா,
லைஃப்பில் நம்ம வந்து முன்னேறவே முடியாதுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், முன்னேறவே முடியாது. ஏன்னா நீ என்ன பேசினாலும் உன்னை வந்து திட்டுறதுக்குன்னு ஒரு கூட்டம் உட்காந்துட்டே இருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் எதையுமே கேட்காதீங்க, எதையுமே கண்டுக்காதீங்க. நீங்கள் வந்து செவிடு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க உங்களுக்கு நீங்களே. நீங்கள் அவங்க பேசும்போது காதில் வாக்மேன் போட்டு பாட்டு கேட்குற மாதிரி நீங்கள் பாட்டு தூர நகர்ந்துருக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டை மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க. இல்லை பிடிச்ச விஷயம் ஏதாவது நடந்திருக்கு அதை நினச்சிக்கோங்க. இன்னும் ஒரு விஷயம் சொல்லப்போனால், விஷால் படம் ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? விஷாலும் லட்சுமி மேனனும் நடிச்சிருப்பாங்க தெரியுமா? அதில் வந்து லட்சுமி மேனனுக்கு வந்து அடித்து எல்லாரும் தூக்கி போட்டு போயிடுவானுங்க. அவங்கள வந்து இவர் வந்து விஷால் வந்து பழிவாங்கன்னு சொல்லிட்டு போவார். ஆனால் இவருக்கு வந்து ஏதாவது ஒரு சத்தம் கேட்ட உடனே மயங்கி விழுந்துருவார். ஸோ எவனோட பேச்சும் அவர் காதில் விழக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு வாக்மேன் வந்து தன்னோட காதில் வந்து மாட்டுவார். அப்போ என்ன ஆகும்? அவருக்கு வந்து மயக்கம் வராது. இந்த சிம்பிள் லாஜிக் தான் உங்களுக்கு சொல்றேன். நீங்களும் அடுத்தவங்கலாம் பேசும்போது அமைதியா தூர நகன்றுங்க. இல்ல உங்களுக்கு பிடிச்சது எதையாவது செஞ்சுட்டு இத வந்து காதுல வாங்காம இருந்துட்டாலே போதும். உங்களுக்கு வந்து எந்த ஒரு கொம்பனாலயும் உங்கள அசைச்சிக்கவே முடியாது. ஸோ உங்களுக்கு மயக்கமும் வராது, கிறக்கமும் வராது. நம்ம லைஃப்பும் நல்லாருக்கும். லாஸ்ட்டு உனக்கு பிடிக்காது நடக்கும்போது, இல்ல உன்னை விட்டு பிறர் விலகி செல்லும்போதோ, உன்னை தவிர்த்து உன்னோட யாருமே பேசாத போதோ, கண்டுக்காத தட்ஸ் ஆல். போங்கடா, போங்கடா புண்ணாக்கு பயல்களா அப்படின்னு நினச்சிட்டு பேசாட்டு விட்டுருங்க. போடா புண்ணாக்கு போடாத தப்புக்கு எனக்கு இருக்கு உனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பாட்டு வரும் இல்லையா? அந்த மாதிரி நினச்சிட்டு போயிட்டே இருக்கு. ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க லைஃப்ப. கவலையே படாதீங்க. நீ இப்படி தானடா, நான் இப்படிடா, நீ என்னைய பார்த்து திருந்துடா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க லைஃப்ப ஜாலியா என்ஜாய் பண்ணி கொண்டு போய்க்கிட்டே இருங்க. அவ்வளோதானே, தட்ஸ் ஆல், முடிஞ்சு போச்சு. என்னன்னா, நம்ம மனசு தாங்க நமக்கு காரணம். நீங்க வந்து ஒரு குட்டி பிள்ளையாவே மாறுங்க. உங்களுக்கு பிடிச்சத செய்யுங்க. உங்களுக்கு என்னென்ன தோணுமோ அத செய்யுங்க. உங்களுக்கு குழந்தைங்க இருக்கா? குழந்தைங்கள வச்சு கொஞ்சுங்க. இல்ல அவங்கள வச்சு கொண்டாடுங்க. அவங்க கூட வெளியில போங்க. ஏன் உங்க மாமியாரு, ஹஸ்பண்டு, உங்க நாத்தனார் 3 பேர் மட்டும் தானா? சொல்லுங்க. உங்கள பார்த்து அவங்க திருந்தி உங்கள வந்து பேச வரணும். அந்த அளவுக்கு நீங்க வந்து உங்களுடைய தகுதிய நீங்க வந்து உயர்த்துங்க. ஃப்ரீ டயத்துல எதையோ ஒண்ணு பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச உங்களுக்கு ஒரு வருமானத்த வந்து நீங்க சேர்த்துக்கங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கும் நீங்க ஃபர்ஸ்ட்டு கோவப்பட்டு, கத்தி அழாதீங்க. இத வந்து அம்மாட்டயும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. உங்கள நீங்களே ஈஸியா வந்து ரெடி பண்ணிக்கலாம். புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, நம்ம இத வந்து மத்தவங்கட்ட சொல்லி அவங்களையும் கஷ்டப்படுத்த நம்ம பேரண்ட்ஸ சொன்னதுனால அவங்க என்ன நெனைப்பாங்க, அவங்களும் சேர்ந்து கவலைப்படுறதுக்கு பதிலா, உங்க தகுதிய நீங்க வளர்த்துக்கங்க. தன்ன பாட்டுல ஆட்டோமேட்டிக்கா எல்லாருமே சேர்ந்து வருவாங்கன்னா பாருங்களேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாரி சிஸ்டர்ஸ்லாம் தயவு செஞ்சு நான் சொன்னத கொஞ்சம் கேட்டுக்கங்க. உங்க அக்காவா, ஒரு தங்கச்சியா, உங்க கூட பொறந்தவங்களா நான் சொல்றேன். ஸோ கேட்டுக்கங்க. கேட்டுட்டு நல்லபடியா இருங்க. ஓகேவா? எத நெனச்சு கவலைப்படாதீங்க. எல்லாமே மாறும். சேஃபா இருங்க, ஸ்ட்ராங்கா இருங்க. இவ்வளோதான் என்னால சொல்ல முடியும்னு நெனைக்கிறேன். ஓகே. வீடியோ புடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா ஹைப் பட்டன தட்டிருங்கம்மா. ஓகே. பாய்ம்மா.